வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி இன்று ஆய்வு செய்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 30ஆம் தேதி தொடர் கனமழை காரணமாக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி, அட்டைமலை ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. காட்டாற்று வெள்ளத்துடன் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் உயிருடன் மண்ணில் புதைந்தனர். அவர்களில் இதுவரை 400க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 150க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே கடந்த 10 நாட்களாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் நேற்று வயநாட்டிலிருந்து புறப்பட்டனர். இந்த நிலச்சரிவால் வயநாட்டில் பல ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட அங்கு தற்போது இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்பி வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கண்ணூர் சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். பின்னர் பிற்பகல் 12 மணியளவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பின்பு மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனிடையே பிரதமர் மோடி வயநாடு சென்று அங்கு நடந்த பயங்கரத்தை பார்த்து இருப்பது நல்ல முடிவு என ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அங்கு ஏற்பட்டுள்ள அழிவின் அளவை நேரில் பார்த்தவுடன் அதை தேசிய பேரிடராக அறிவிப்பார் என்று நம்புவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.